வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாஃப்ரே சாசர் எழுதிய த புக் ஆஃப் டச்சஸோட தமிழ் சுருக்கம். த புக் ஆஃப் டச்சஸ் அப்படிங்கிறது ஒரு நீளமான கவிதை. ஜாஃப்ரே சாசர் 1368 மற்றும் 1372க்கு இடையில் எழுதியிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கவிதை த ட்ரீம் ஆஃப் சாசர் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கவிதை ஜான் ஆஃப் காண்ட் அவர்களது மனைவி பிளான்ச் ஆஃப் லான்செஸ்டரின் மரணத்தின் நினைவாக எழுதப்பட்டதாக குறிப்புகள் தெரிவிக்கின்றன. இதோட கதை சுருக்கம்: கவிதையின் தொடக்கத்தில் தூக்கம் இல்லாமல் கவிஞர் தனது படுக்கையில் ஒரு புத்தகத்தை படிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த கதை பழைய கதை தொகுப்புகளான செயக்ஸ் மற்றும் அல்சியோனின் கற்பனை கதையை பற்றியது. கதை நாயகனான செயக்ஸ் சாகச கடற்பயணத்தின் போது உயிர் துறக்க நேரிடுது. அவனை பிரிந்த அல்சியோன் பிரிவை எண்ணி மிகவும் வாடி வேதனையடைகிறாங்க. செயக்ஸுக்கு என்ன ஆனதோ அப்படின்னு எண்ணி பெண் கடவுளான ஜூனோவிடம் வேண்டுகிறாங்க. செயக்ஸின் நிலை தெரிந்தால் தன்னையே முழுவதுமாக அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு வேண்டுறாங்க. உடனே ஜூனோ அல்சியோனுக்கு ஆழ்ந்த தூக்கத்தை வர வச்சு தூக்கத்தின் கடவுளான மார்ஃபியஸை அழைச்சி செயக்ஸின் நிலையை தெரிஞ்சு வர சொல்கிறாங்க. அல்சியோனின் கனவில் செயக்ஸ் கடலில் மூழ்கி இறக்க நேரிட்டது என தெரிய வருது. பின்னர் தூக்கம் தாழாமல் 3 நாட்களுக்கு பின்னு இறங்குறாங்க. அதுக்கு பிறகு கவிஞர் கடவுளிடம் தனக்கும் அல்சியோனை போன்று தூங்க செய்தால் மிகவும் ஆடம்பரமான உலகின் தலை சிறந்த தங்க மஞ்சத்தை பரிசாக வழங்குவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதன் பிறகு கவிஞருக்கு ஒரு கனவு வருது. அவர் கண் விழிக்கும் போது தி ரொமான்ஸ் ஆஃப் தி ரோஸ் கதையில் குறிப்பிட்டது போன்ற டேல் ஆஃப் ட்ராய் அப்படிங்கிற சித்தரிக்கப்பட்ட கண்ணாடி ஜன்னல் அவ்வறையில் இருக்கிறத பார்க்குறாரு. அப்போ ஒரு வேட்டையாடும் சத்தம் கேட்டு அறையை விட்டு வெளியில் வர்றாரு. வேட்டையாடுறது ஆக்டேவியன் அப்படின்னு அவருக்கு தெரிய வருது. நாய்கள் கட்டவிழ்க்கப்பட்டு வேட்டையை தொடங்குது. ஒரு சிறிய நாய்க்குட்டியை தொடர்ந்து கவிஞர் காட்டுக்குள்ளே போகிறாரு. அப்போ ஒரு போர் வீரன் கருப்பு நிற உடை அணிஞ்சு தனது இறந்த ராணியை நினச்சி இறங்கற்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. கவிஞர் அந்த போர் வீரரிடம் நிகழ்ந்தது எல்லாமே சொல்கிறாரு. அதுக்கு அந்த போர் வீரன் தனக்கு நிகழ்ந்தவற்றை சொல்கிறாரு. ஃபார்சுனா அப்படிங்கிறவட்ட சதுரங்கம் விளையாடி தோற்று தனது மனைவியை இழந்ததாக கூறுறாரு. இதனை உண்மையாக புரிந்து கொள்ளாத கவிஞர் சதுரங்க தோல்விக்காக கலங்க வேண்டாம் என்று கூறுகிறார். அப்போ அந்த போர் வீரன் தனது வாழ்க்கை கதையை எடுத்து சொல்கிறார். தனது வாழ்க்கை முழுவதையும் காதலுக்காக அர்ப்பணித்ததாகவும் ஒரு பெண் தனது மனத்தை கவர்ந்ததாக கூறுகிறார். அவர் தன் காதலியின் பெயர் குட் ஃபார் ஒயிட் அப்படின்னு சொல்கிறாரு. இறுதியாக போர் வீரன் தனது காதலி ஒயிட் இறந்து விட்டதாக சொல்கிறாரு. வேட்டை முடிவடையும் போது உண்மையை புரிந்து கொண்ட கவிஞர் தன் கையில் புத்தகத்தை வைத்து கொண்டவாறு கண்விழித்து பார்க்கிறார். தனது கனவு அருமையாக இருந்ததாகவும் அதனை உடனே பாடல் வரிகளில் எழுத வேண்டும் என்று முடிவு செய்து எழுதியதுதான் இந்த கவிதை.